அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வெறும் வேலை வாய்ப்புகள் மட்டும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறதில்ல. கல்வி சம்பந்தமான பதிவுகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல முக்கியமான அரசு ஆணைகளையும் அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதுதான் நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கல்வி சம்மந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டேட்டில் 51 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. நம்ம ஸ்டேட் லெவலில் 34 கவர்மெண்ட் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ அரசு பாலிடெக்னிக் 51 இருக்குது, 34 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, 406 ப்ரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 491 பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்குது. இது ஒரு டேட்டா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 491 பாலிடெக்னிக் காலேஜுகளுக்கும் கண்ட்ரோல் யார் அப்படின்னா டோட், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டிஓடி. இவங்க தான் ஹெட். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த எம் ஸ்கீமு என் ஸ்கீமு அப்படின்னு போய்கிட்டு இருக்குது சிலபஸ்ஸு. கடந்த ஆண்டு 2023-24 ஆண்டில் முதலாம் ஆண்டு டிப்ளமோ சேர்ந்தவங்களுடைய சிலபஸை மாற்றி வெளியிட்டாங்க. அதில் தான் அவங்க படித்து அந்த 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த கல்வியாண்டு இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கான சிலபஸை டோட்டிலேருந்து மாற்றி அவங்க நெட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குது, இல்லை சிலபஸில் இது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் அதை இந்த சம்மந்தப்பட்ட 491 காலேஜில் உள்ளவங்களும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெக்னிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கமிஷனர் மிஸ்டர் வீரராகவ சார் சொல்லியிருக்காங்க. அது கருத்துக்கள் இருந்தாலும் அவங்க அனுப்பிச்ச அந்த லிஸ்ட்டு மேக்ஸிமம் அதான் கன்ஃபார்ம் ஆக போகுது. அப்போ செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் டிப்ளமோவுக்கு சிலபஸ் ஃபுல்லாக மாறப்போகுது. அதனுடைய டீட்டெயில் லிங்க்கு தான் இப்போ நீங்கள் கீழே இங்கே பார்க்குறது. இது குறித்து பார்த்தீங்க நீங்கள் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நேராக இந்த சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த 5 விதமான பாடத்திட்டங்களுக்கு புதிய சிலபஸை இந்த ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் மாற்றிட்டாங்க. ஸோ செகண்ட் இயருக்கும் தேர்ந்திருக்கு. அதாவது தேர்ட் செமஸ்டர், 4th, 5th, 6th இந்த மாதிரி 4 செமஸ்டர்களுக்கும் புதுசாக சேஞ்ச் பண்ணி அவங்க ஒரு இதாக விட்டுருக்காங்க, டிராஃப்டாக. அது இன்னும் இதாகலை. ஸோ இவங்க கருத்துக்கள்லாம் கேட்டு அவங்க டோட் எல்லா கவர்மெண்ட் எய்டடு, செல்ஃப் ஃபினான்சிங் பாலிடெக்னிக் காலேஜுக்கெல்லாம் ஆரம்பித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை மாற்றி இதை அப்ரூவ் பண்ணி ஃபைனலாக விடுவாங்க. அந்த ஃபைனல் தான் நமக்கு டிப்ளமோவோடைய இதாகும். ஸோ டிப்ளமோ சிலபஸ் டிப்ளமோ மாறப்போகுது. ஏற்கனவே ஃபஸ்ட் இயருக்கு மாறிடுச்சு. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு மாறுறதுனால புதிய புக்கு தான் இனிமேல் இருக்கும், பழைய புக்கு இருக்காதுங்கிறது தான் ஒரு ரியாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் இது இன்னொன்று என்ன முக்கிய விஷயம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உள்ள ஜேடிஓ ஆகட்டும், மற்ற நம்மளுடைய டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளமோ சிலபஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டிப்ளமோ சிலபஸில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸில் இது இப்போ புதுசாக இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்களா, அது வருதா இல்லை மாற்றம் அடையுதா அப்படின்னு தெரியலை. ஏன்னா ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் சிலபஸ் மாறும். அதாவது ஒவ்வொரு வருஷம் மாற்ற மாட்டாங்க சிலபஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த போன வருஷம் மாற்றினால இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாற்றுறாங்க. ஏன்னா 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்க ஏற்கனவே அவங்க வேறு சிலபஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ புதிய சிலபஸில் வரவங்களுக்காக அந்த ஃபஸ்ட் இயரில் என்ன படித்தாங்களோ சிலபஸை அதனுடைய அப்டேட்டை செகண்ட் இயர் தேர்ட் இயரில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முறையை டோட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல முறை தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸும் நம்மளுடைய இந்த பாடத்திட்டமும் அடிக்கடி அப்டேட் பண்ண என்ன ஆகும்னா நம்ம அடுத்த அவங்களுடைய திறனையும் அதிகமாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பாலிடெக்னிக் சேரக்கூடிய இந்த முதலாம் ஆண்டு முடித்த மாணவர்கள் செகண்ட் தேர்ட் இயருக்கு
உங்களுக்கு சிலபஸ் புதுசாக மாற போகிறனால பழைய புக்கு எதுவும் வாங்க வேணாம். சிலபஸ் அப்டேட் ஆன பிறகு நீங்கள் புது புக்கு வாங்கிக்கங்க அப்படிங்கிற பதிவு வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். இதை வந்து உங்களுடைய டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் முடித்து இப்போ செகண்ட் இயர் படிப்பாங்கள்ல அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சிலபஸ் மாறப்போகுது. ஸோ டிப்ளமோ சிலபஸ் மாறும்போது நம்ம டிப்ளமோவுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளுக்கு படிக்கும்போது டிப்ளமோ ஏற்கனவே நம்ம படிக்கிற சிலபஸை புக்கை படிக்கிறதா இல்லை புதுசாக இந்த மாதிரி மாறப்போகிற சிலபஸை படிக்கிறதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த டோட்லேருந்து எல்லா டிப்ளமோ காலேஜஸுக்கும் வெளியான ஒரு சர்க்குலர் தான் இது. ஸோ இது இந்த லிங்க்கு ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் .tn.gov.in அதில் போனீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ் நியூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெளிவாக காட்டுறாங்க. நீங்கள் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ.